இஸ்லாமோஃபோபியா, அதாவது இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது பார்த்தா ஒரு பல ஆண்டு காலமாக அங்கே ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து இந்தியன் கான்டெக்ட்லேயும் பேசலாம், குளோபல் கான்டெக்ட்லையுமே பேசலாம். அதை இந்த இஸ்லாமிய வெறுப்புன்றது அது வெறுமனே தங்களுடைய அரிப்பை சொரிஞ்சதுக்காக மட்டும் இல்லை, அதில் ஒரு பொருளாதார நலன் இருக்குது, ஒரு அரசியல் லாபம் இருக்குது. அதில் என்ன லாபம் இந்த இஸ்லாமோஃபோபியாவில் இருக்குது? இஸ்லாமிய வெறுப்பு அதுலேருந்து நம்ம எல்லாராலையும் அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா? முகமது நபி வராரு, கிபி 600 இஸ்லாம்ன்ற ஒரு மதம் வந்து ஃபார்ம் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸ்டெபிளைஸ் ஆனோடனே இவ்வளோ நாட்களாக இந்த மக்களை வந்து எதன் பெயரால் ஒருங்கிணைப்பது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரேபிய மொழிகள் பேசுகிறாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரசீகம் பேசுகிறான், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வேறு மொழி பேசுகிறான். இப்படி மொழியாலையும் இணைக்க முடியல, இனமாகவும் வேறு வேறு, எல்லாம் வேறு வேறு, தலைமைக்கு ஒரு மன்னர் அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்படி இருக்கிற காலம் போய் முகமது நபி காலத்துக்கு பிறகு இவர்கள் மதத்தால் ஒன்றிணையலாம் நம்ம அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. கடன்னு எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. திடீர்னு இவ்வளோ மேலே எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னு கடுப்பாக வருது இவங்களுக்கு. ரஷுதீன் கலிஃபேட்னு சொல்லுவாங்க. அதில் உமர்ன்றவர் என்ன பண்ணுறாரு, ஜெருசலேம் வர போய் பிடிச்சிடுறாரு. ஜெருசலேமை பிடிச்சிட்டாங்கன்னு இவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. அப்போ அன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த வெறுப்பு உணர்ச்சி முதலாக வெளிப்படுவது எப்படி வெளிப்படுதுன்னா, சிலுவை போர்கள் அப்படின்னு வெளிப்படுது. சிலுவை போர்களே ஆரம்பித்ததே எதுக்குன்னா, ஜெருசலேமையும் கான்ஸ்டாண்டினோப்பிளையும் மீட்கணும் அப்படின்னு தான். அது முஸ்லீம் கையில் இருக்கக்கூடாது, நம்ம எடுக்கணும் நம்ம கையில். அப்போவே என்ன நடக்க ஆரம்பிச்சிருது, ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாமியர்களை பிடிக்காது, நமக்கு வந்து நம்ம நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த பகுதி தான், இந்த பகுதின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தவன் இப்போ மதம்னு ஒரு பிராண்ட் கிடைச்சோடனே முஸ்லீம் தான் காரணம். ஆனால் அவனை பூரா பிரித்து விட்டது யார், அவனை ஒருத்தர் அடிச்சுக்க வச்சது யார், எல்லாமே இவனுக்கு தான். எப்போல்லாம் இவனை அடக்கலான்னு பார்த்தாலும் எப்படியாவது இவனுக்கு காசு சம்பாதிச்சிடுறாங்க. அலெக்சாண்டர் காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், திரும்ப அவன் எழுந்துச்சு வந்துடுறாங்க. சரி, புதிய உலகம் எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சுன்னு பார்த்தா ஆயில் வந்துருச்சு. இப்போ ஆயில் இல்லாமல் வாழ முடியல. இதுதான் அமெரிக்கா அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சது. என்னென்னா, நீ எனக்கு கட்டுப்பட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை டெரரிஸ்ட்னு காட்டுவேன். உன் நாட்டில் அது ஜனநாயகம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஈரானில் ஜனநாயகம் இல்லை, சவுதியில் மட்டும் ஜனநாயகமாக இருக்குது. இது வந்து 90களில் இந்த நல்ல காரியத்தை தொடங்கி வச்சது யாருன்னா நம்ம மணிரத்னம் தான் முதல்ல முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு ரோஜா படத்தில் வைக்கிறேன். தெரியாமலாம் வைக்கல. இவர் படத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவன் காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம், கோயம்புத்தூரில் வந்து படித்தவன், அவன் தீவிரவாதி, அவன் தேசிய கொடியை எரிப்பான். அதான் அரவிந்த் சாமின்ற ஐயர் போய் உருண்டு அணைப்பார். எத்தனை குறியீடுகள் அதில் வைக்கிறான் பாருங்க. பீஸ்ட் படத்துலலாம் ஒரு வில்லனை வந்து முஸ்லீமாக வைக்கிறதுக்கு என்ன ஒரு அவசியம் வந்தது, என்ன ஒரு கட்டாயம் உங்களுக்கு? அன்னி என்ன ஒரு படம் எதுக்கு எடுக்கிறான் அவன்? உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும்ப்பா, சூப்பராக சொல்கிறான்ப்பா அப்படின்னு. ரோட்டில் குப்பை போடாதுன்னு சொல்கிறான்ப்பா. இன்டர்வியூ பார்க்கும்போது கேட்டான் பாரு கேள்வி அப்படின்னு. ஆனால் அந்த படம் மொத்தமாக அவன் சொன்னது என்னது, மனுஸ்மிருதியை சொல்கிறான். அவன் ஒரு பார்ப்பனர் கொலையே செய்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகபட்ச தண்டனை குடுமையை வெட்டுறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அன்னியன் படத்தோட மொத்த கதையை எடுத்து பாருங்க, இதுதான் அதோட கண்டென்ட்டு. முருகன் இட்லி கடை இருக்குது, ரஹீம் இட்லி கடை இருக்கா, பார்டர் பரோட்டா கடை இருக்குது, அப்துல் காதர் பரோட்டா கடைன்னு இருக்கா. அப்போது ஒரு தான் பணம் போட்டு ஆரம்பிக்கிற தொழிலுக்கு கூட தனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்க முடியல அவனால். இன்றைக்கும் மத சிறுபான்மையினரால் தங்களுடைய மத அடையாளத்தோட வெளியே வர முடியல. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சந்திப்பு. பார்வையாளர்கள் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் போடுறோமே, பார்ப்பாங்களா அப்படின்ற டவுட் நமக்கு எல்லாருமே இருந்தது. அதுதான் நம்ம நடுவில் சொல்கிறது, அவங்க என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்களான்றத அதுக்கும் எல்லாருமே ரீப்ளே கொடுத்துட்ருக்காங்க. பல பேர் கமெண்ட்டில் வந்து இது பாட்டு வச்சு கமெண்ட் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இல்லை, பார்வையாளர்கள் தான் அதை போடுறாங்க, அவங்க நன்றி சொல்லிடுறேன் நான். இஸ்லாமோஃபோபியா, அதாவது இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது நம்ம பார்த்தா ஒரு பல ஆண்டு காலமாக அங்கே ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து இந்தியன் கான்டெக்ட்லேயும் பேசலாம், குளோபல் கான்டெக்ட்லையுமே பேசலாம். அதை இந்த இஸ்லாமிய வெறுப்புன்றது அது வெறுமனே தங்களுடைய அரிப்பை சொரிஞ்சதுக்காக மட்டும் இல்லை, அதில் ஒரு பொருளாதார நலன் இருக்குது, ஒரு அரசியல் லாபம் இருக்குது. அதில் என்ன லாபம் இந்த இஸ்லாமோஃபோபியாவில் இருக்குது? இஸ்லாமிய வெறுப்பு
அதுலேருந்து நம்ம எல்லாராலையும் அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா? அது கதையாக இருக்கட்டும், இல்லை திரைப்படங்களாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது விதையாக விதைச்சிருக்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் அது நம்ம ஈஸியாக வெளிப்படையாக நம்மளால் பார்க்க முடியுது. உலக அளவில் எப்படி அதை கட்டமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இஸ்லாம் மதத்தை பயங்கரவாதத்துடன் ஒப்பிடுவது அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. என்ன காரணம் அதுக்கெல்லாம்? இந்த வெறுப்புலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுமா? உங்கள் பார்வை என்ன? நம்ம இந்த விஷயத்த வந்து வெறும் இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்ற கோணத்தில் இப்போ பார்க்குறோம். ஆனால் வரலாறு நெடுகவே பார்த்தோம்னா அந்த பகுதியில் இஸ்லாம்னு ஒரு மதம் வருவதற்கு முன்பிருந்தே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அது மதம்ன்ற ரோலுக்கு முன்னாடியிலேருந்தே அது இருக்குது. அது இருந்துகிட்டு இருக்கு. அது பிற்காலத்தில் சாலிடிஃபை ஆனது, மதத்தின் பெயரால் சாலிடிஃபை ஆகுது, இறுக்கமாகுது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு பண்ணையார் உட்காந்துருப்பார், ஒருத்தன் பைக்கில் போவான், இவனுக்கெல்லாம் வந்து வாழ்வில் போகிறான், பைக்கிலலாம் போகிறான் அப்படிம்பாங்க. இது வந்து சர்வசாதாரணமாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது அவனுடைய ஏழ்மையை குறித்து மட்டும் சொல்கிறதில்ல, அந்த ஏழ்மையோடு சேர்த்து அவனது சாதிய பின்புலத்தையும் சேர்த்து சொல்கிறது. இப்போ புல்லட் வண்டி ஒருத்த புதுசாக வாங்கினான்ட்டு வெட்டுறதெல்லாம் நம்மளால் பார்க்குறோம். அப்போது அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா இதையும் அதையோட பொருத்தி பார்க்கலாம். அவர்கள் நடுவில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு அந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி போய் இப்போ சாதிய படிநிலையில் அழுத்தப்பட்டு அந்த மாதிரி அவங்க போய் சிக்கிட்டாங்க. ஏன்னா பிறக்கும்போதே வந்து இந்த குடும்பத்தில் பிறக்கணும், அந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு யாரும் வேண்டிக்கிட்டு வந்து பிறக்கிறாங்களா என்ன? ஒரு வீட்டில் பிறப்பது என்பது தற்செயலான ஒரு செயல். ஆனால் அந்த பிறப்பின் காரணமாகவே ஒருத்தனை மட்டம் தட்டுறதுன்னு இருக்குல்ல, அதை வந்து நாம் இங்கே சாதிய பார்வைன்னு பார்க்குறோம். மேற்குலக நாடுகளில் அது ரேசிசமாக பார்க்கப்படுகிறது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து கொலம்பஸ் டேன்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. கொலம்பஸ் அமெரிக்காவும் கண்டுபிடிக்கல, ஒரு புண்ணாக்கையும் கண்டுபிடிக்கல. சரியா? அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு கட்டத்தில் வந்து இத்தாலியை சார்ந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒதுக்கப்படுகிறதாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அமெரிக்க அதிபர் என்ன பண்ணுறாரு, இவங்களை அங்கீகரிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து கொலம்பஸ் டே அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவருக்கு கொலம்பஸ் இங்கே வந்த நாள் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுருக்காங்க. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வரவே இல்லை. அமெரிக்காவுக்கு முகமதில் போனது அமெரிகோ வெஸ்புகி அப்படின்னு ஒரு ஆள் தான். அதனால தான் அதுக்கு பேரே அமெரிக்கான்னு வந்தது. அமெரிகோ அப்படின்றது தான் அவரோட பேர். இவர் வந்து சொன்னது என்னென்னா, அங்கே போய்கிட்டு நாம் வந்து இப்படியே போய் அரேபிய நாட்டுக்காரன்கிட்ட போய் தான் இந்திய பொருட்களை வாங்க வேண்டியிருக்கு, சீன பொருட்களை வாங்க வேண்டியிருக்கு, உலகம் உருண்டை, அதனால் நான் அப்படியே மேற்கு பக்கமாக போனேன்னா அப்படியே டக்குன்னு இந்தியா வந்துடும், அப்படியே போய் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி ஒரு 3 கப்பலை வாங்கிக்கிட்டு கொடுக்கப்பட்ட உத்தரவே என்னென்னா, புதுசாக ஏதாவது ஒரு தீவெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தீவுக்கு அவங்கள கவர்னராக நியமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே தான் இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த தீவை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து வேற ஒருத்தன். அவன் வந்து ஐயா நான் அந்த தீவை பார்த்துட்டேன், டே அதை நான் நேற்று நைட்டே பார்த்துட்டேன்டா அப்படின்ட்டு இவர். ஸோ இப்படி தான் அந்த ஆள் ஏமாற்றி விட்டு அங்கே போன இடம் வந்து அமெரிக்காவில் இல்லை, அது கரீபியன் ஐலண்ட்ஸு. அங்கே போயிட்டு அங்கேருந்து மக்களெல்லாம் பிடிச்சி அங்கே இந்தியான்னு நினச்சிட்டு போனால் அங்கே இந்தியாவுக்கு உண்டான எந்த பொருளும் இல்லை. உடனே என்ன பண்ணால் அங்கே இருக்கிற ஆளுங்களை பூரா வேட்டையாடுற மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றி ஊருக்கு அடிமையாக அனுப்பிச்சி விட்டு அடிமை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கொலம்பஸுக்கே வந்து என்ன தோணி இருக்குன்னா, இந்த அரேபியர்களை தான் அவனுக்கு வெறுப்பு. இந்த வெறுப்பு வந்து கிரேக்கர்கள் காலத்துலேருந்தே இருக்குது. நம்ம பார்த்தீங்களா 300 இவங்ககிட்ட நம்ம வந்து ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ற விருப்பம். அப்படி இல்லை, இவனை நம்பி இருக்க வேண்டியிருக்கே அப்படின்ற கடுப்பு இருக்கு. இவங்கெல்லாம் நாகரிகம் இல்லாதவர்களாக இருக்கான், ஆனால் இவனை தானே நம்ம நம்பி இருக்க வேண்டியிருக்கு அப்படின்ற கடுப்பு, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா முகமது நபி வருவதற்கு முன்பு இந்த அரேபிய பிரதேசம் வந்து முதல்ல வந்து அதை வந்து பாபிலோன் மன்னர்களாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நெபுகத்நேசார், அந்த நெபுகத்நேசார் காலம், அதுக்கு முன்னாடி வந்து அசிரியன் சிவிலைசேஷன், சுமேரியன், அதெல்லாம் முடிஞ்சு நெபுகத்நேசாருக்கு அப்புறம் பாரசீக ஆட்சியாக மாறுது. அந்த பாரசீக ஆட்சி வரும்போது ரொம்ப டாப்பில் போகிறாங்க. அப்போ முதல்ல வந்தது வந்து சைரஸ்னு ஒரு மன்னர், அதுக்கப்புறம் டேரியஸ்,
அந்த டேரியஸ்க்கு அப்புறம் இன்னொரு சைரஸ், அந்த சைரஸ் ரெண்டாவது சைரஸ் வந்து ஜெர்சக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு படம் பார்த்துருப்பீங்கள்ல, 300 பருத்தி வீரர்கள் 300 அப்படின்னு ஒரு ஃபேமஸானது. அதாவது அவங்களுக்கு என்ன நினைப்புனா, நாம் வந்து கிரேக்கர்கள் மிகப்பெரிய தத்துவ சிந்தனைகள்லாம் கொண்டவங்க, நம்ம மிகப்பெரிய நாகரிகத்திலே உள்ளவங்க, அதுலலாம் ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நம்மளால் வந்து இந்த பாபிலோன் அரசாங்கங்களை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கடுப்புலேயே இருக்கிறாங்க. அந்த வெறுப்பு வந்து கடைசியாக எங்கே வந்து முடியுதுன்னா, அலெக்சாண்டர் காலத்தில் தான் வந்து முடியுது. இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸாக நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோமே, ராமாயணம் மகாபாரதம்லாம் ஒரு காப்பி அடித்த கதைன்னு, அந்த ட்ராய் கதையே எதனால் எழுதப்பட்டதுன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் மீது ஏற்பட்ட வெறுப்பு. அதை வந்து அனட்டோலியான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறதா இருந்தால் இப்போ உள்ள துருக்கி, அந்த பகுதியில் தான் அந்த ட்ராய்டு நகரம் இருந்ததாகவும், மொத்த கிரேக்கமும் படையெடுத்து போய் அந்த நகரத்தை அழித்தோம் அப்படின்னு கதை எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் நடக்கலை. அது அவங்க ஊர் சாமி கதை. நிறைய சாமிலாம் வரும், வந்து சாமிலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம். அதாவது அந்த பகுதி மக்கள் மேலே எப்போதுமே கிரேக்க மற்றும் ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வெறுப்பு. அப்போ முதலாக அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து வந்து இந்த டேரியஸ், அதில் வரிசையாக டேரியஸ் சைரஸ்னு பேர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அது அவனை ஜெயிச்சிட்டான் அப்படின்னோடனே அது ஒரு மிகப்பெரிய ப்ரைடாக மாறுது. ட்ராயில் சொன்ன விஷயத்த அலெக்சாண்டர் செஞ்சுட்டாரு, அதனால தான் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு அவங்க கொண்டாடுறது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அதன் பிறகு அலெக்சாண்டர் காலத்துக்கு பிறகு அந்த பகுதி வந்து சுத்தமாக நாகரிகம் இழந்து நாசமாக போயிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இயேசுவோட காலகட்டத்தில் ஜெருசலேம் வர ரோம் ஆட்சிக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அலெக்சாண்டரில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம், அதாவது கிமு 300 ஆரம்பித்து கிபி 400 வரை ரோம், ஐரோப்பியர்கள், ரோமானியர்கள், லத்தீன் தான் உயர்ந்தது அப்படின்னு அவனுக்கு ஒரு மிதப்பில் இருக்கக்கூடிய காலத்தில் இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட, மன்னர்கள் கிடையாது, பெரிய மன்னர்கள்னு சொல்கிற அளவுக்குலாம் யாரும் கிடையாது. எல்லாம் தனித்தனி இனக்குழுக்கள், அப்படியே சும்மா அப்படியே காட்டுக்குள்ளே பாலைவனம், பெருசாக விளைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. வணிகம் ஒன்று தான். அந்த வணிகம் மட்டும் எப்படி இவங்ககிட்ட வந்து சேருது? அதுக்கான வேறு ஒன்றுமே இல்லை. இந்தியாவிலேருந்து கப்பல் போச்சுன்னா செங்கடல் வரை தான் போக முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஏமன், எகிப்து வரை போக முடியும். போயிட்டு வேணால் இந்த எகிப்து பிரமிடுகள்லாம் பார்த்துட்டு சிகை கொற்றன் வந்தனன் அப்படின்னு என்ன எழுதி வைக்கலாம். அதை தாண்டி அந்த பக்கம் போகணும்னா கப்பலை தலையிலேயே தூக்கிட்டு போக முடியும். ஸோ அந்த வந்த கப்பலாக இருந்தால் கூட இங்கே நிப்பாட்டிட்டு தான் போக முடியுமே தவிர, நிப்பாட்டி தரவழியாக தான் போக முடியும். போயிருக்காங்க, ரோம் நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க தமிழர்கள். ஆனால் நம்மளுடைய சொந்த கப்பலில் போக முடியாது, ஏன்னா நடுவில் நிலப்பரப்பு வந்துடுது. அப்போ அந்த நிலப்பரப்பை தாண்டி கொண்டு போகணும்னா அந்த பகுதியில் இருக்க மக்களோட துணை இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய முடியாது. அப்போ ஐரோப்பியர்கள் வணிகம் செய்கிறதா இருந்தாலும் சொந்த கப்பலில் வந்தாலும் அதோட நின்றுடும். மத்திய தரைக்கடலில் எகிப்தோடு நின்றுடும், எகிப்தை தாண்டி வர முடியாது. அப்போ அங்கேருந்து வந்தான்னா அவன் அங்கேருந்து நிப்பாட்டி அங்கேருந்து திரும்ப வந்து தமிழ்நாட்டு கப்பலில் ஏறி தான் இந்தியாவுக்கு வரணும். புரியுதா? நடுவில் இருக்கிற இந்த கண்ட்ரோல் வந்து ஒரு சுங்கச்சாவடி மாதிரி மாட்டிக்குதுன்னு வச்சுக்கிங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிற பொருளாக இருந்தாலும் அரேபியாக்காரனுக்கு ஒரு சுங்கம் கட்டி ஆகணும். டைரக்ட் பஸ் கிடையாது, கனெக்டிங் பஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த சிக்கல் வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஒரு எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்த்தா 400 வரை, கிபி 400 வரை ரொம்ப டாப்பில் இருக்காங்க. 400ஓட ரோம் சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. அது நம்ம போன வீடியோவிலே பார்த்துருந்தோம். அப்போ கூட கிழக்கு ரோமன் எம்பையர், பைசாண்டியன் எம்பையர்ன்றது கான்ஸ்டான்டினோப்பிளை தலைநகராக வைத்துக்கொண்டு அங்கே நல்லா தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, என்ன 10 நிமிஷம் முடியுது, இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு விடுங்க. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, கிபி 500 கடைசிகளில் முகமது நபி வராரு. கிபி 600 இஸ்லாம்ன்ற ஒரு மதம் வந்து ஃபார்ம் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸ்டெபிளைஸ் ஆனோடனே இவ்வளோ நாட்களாக இந்த மக்களை வந்து எதன் பெயரால் ஒருங்கிணைப்பது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரேபிய மொழிகள் பேசுகிறாங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாரசீகம் பேசுகிறான், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வேறு மொழி பேசுகிறான். இப்படி மொழியாலையும் இணைக்க முடியல. இனமாகவும் வேறு எல்லாம் வேறு. தலைமைக்கு ஒரு மன்னர் அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்படி இருக்கிற காலம் போய் முகமது நபி காலத்துக்கு பிறகு இவர்கள் மதத்தால் ஒன்றிணையலாம் நம்ம
அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. கடன்னு எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அப்படி சேரும்போது உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலிஃபேட்டுன்னு ஒன்று உருவாகுது. அதுதான் அபாசிட் கலிஃபான்னு பேர், அபாசிட் காலிஃபேட்னு பேர். அந்த அபாசிட் காலிஃபேட் அப்புறம் இந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திடீர்னு இவ்வளோ மேலே எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னு கடுப்பாகுது இவங்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் காலிஃபேட் ரஷுதீன் காலிஃபேட்னு சொல்லுவாங்க. அதில் உமர்ன்றவர் என்ன பண்ணுறாரு, ஜெருசலேம் வர போய் பிடிச்சிடுறாரு. ஜெருசலேமை பிடிச்சிட்டாங்கன்னொடனே இவங்களுக்கு அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. ஜெருசலேமை பிடிச்சிட்டாங்க, கான்ஸ்டாண்டினோப்பிளை பிடிச்சிட்டாங்க, தகர்க்கவே முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்த கிழக்கு ரோமன் எம்பையரையும் தகர்ந்து போச்சு. அப்போ அன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த வெறுப்பு உணர்ச்சி முதலாக வெளிப்படுவது எப்படி வெளிப்படுதுன்னா, சிலுவை போர்கள் அப்படின்னு வெளிப்படுது. சிலுவை போர்களே ஆரம்பித்ததே எதுக்குன்னா, ஜெருசலேமையும் கான்ஸ்டாண்டினோப்பிளையும் மீட்கணும் அப்படின்னு தான். அது முஸ்லீம் கையில் இருக்கக்கூடாது, நம்ம எடுக்கணும் நம்ம கையில். இப்போ சிலுவை போர்கள்னால் என்ன நடக்குது? சிலுவை போர்னால் என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து படையை திரட்டிட்டு வருவாங்க. ஏன்னா இவங்க எப்படி இங்கே சோழர்கள் நாசமாக போனாங்களோ அதே மாதிரி ரோம் சாம்ராஜ்யமும் நாசமாக போனது அப்படி தான். மன்னர்கள் கையிலேருந்து பூசாரிங்க கையில் ஆட்சி மாறுது. மன்னரே போப் சொன்னால் தான் கேட்கணுன்ற இடத்துக்கு போயிட்டார். இங்கேயும் பார்த்தோம்னா சோழர்களையும் முதலாம் குலோத்துங்கன் அப்புறம் அவன் பையன் அது வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, மக்களோட கனெக்டிவிட்டி கட்டாயி பெரிய புராணம் கம்பராமாயணம்லாம் எழுதி மக்களை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மத ரீதியாக போகிறாங்க. அதோடு தான் அவங்க நாசமாக போனது. அதே மாதிரி தான் ரோம் சாம்ராஜ்யமும் போப்பு கையில் கொடுப்போம், போப்பு தான் தலைவர்னு தான் மொத்தமாக நாசமாக போனது. எல்லாம் தனித்தனி நாடாக பிரிஞ்சுட்டாங்க. தனித்தனி நாடாக பிரிஞ்சாலும் போப் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ போப் என்ன சொல்கிறாரு, ஜெருசலேம் நம்ம புனித நகரம், அதை நம்ம மீட் ஆகணும், நீ தனி ராஜாவோட இருந்துக்கோ, ஆனால் வருஷம் நீ படைகள் அனுப்பணும். நீ படைகள் அனுப்பலனாலும் நான் படம் ரெடி பண்ணுறேன், அந்த படைக்கு நீ காசு கொடுக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ரோம் வீரர்கள் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் போட்டு முதுகில் பெரிய கிராஸ் சிம்பிள் ரெட்டில் போட்டு நைட் மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கள நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளார்ஸ் அப்படிம்பாங்க. டெம்ப்ளார்ஸ்னால் அது இவனுங்க உடனே அதுக்கு வேற ஒரு கதைக்கு போயிடுவாங்க, இந்த டாவின்சி கோடை பார்த்துட்டு. சரியா, அதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி. உண்மை என்னென்னா அவங்க வேலையே என்னென்னா, சண்டைக்கு போகிறேன் காசு கொடு, நம்ம ஊரில் பண்ணுறாங்கல்ல பிள்ளைய சேர்த்தி செலவு வச்சுருக்கோம் காசு கொடு அப்படின்னு கேட்குறாங்களா, இதுதான் வேலையை. அப்படி போவாங்க, போயிட்டு சண்டைக்கு போகிறோம் காசு கொடு, இன்னும் ஊரில் வரவங்க போகிறண்டெல்லாம் காசு வாங்க. ராஜா டெம்ப்ளார் வந்திருக்காருன்னா ராஜாவே பார்த்துட்டு வேறு வழியிலன்னு காசு கொடுக்கணும். இப்படி காசை கலெக்ட் பண்ணி வருஷம் சண்டைக்கு போகிறது. அங்கே போய் சண்டை போடுறது. ஒரு வருஷம் ஜெயிப்பாங்க, ஒரு வருஷம் தோற்றுருவாங்க. இல்லை ஜெயித்தாலும் அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவனுங்க முஸ்லீம் கலிஃபாவில் இருந்து படைகள் அனுப்பி இது மறுபடியும் மீட்டுருவாங்க. இப்படியே அந்த சிலுவை போர்கள் இந்த 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் அந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அதை முதல்ல நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணது கிங் ஆல்ஃப்ரெட்னு ஒருத்தர் தான். எப்படி யோசிக்கிறாருன்னா, நம்ம பெரியார் அண்ணாலாம் யோசிச்ச மாதிரி. எல்லாம் பெரியார் அண்ணாலாம் முதல்ல சொன்னாங்கல்ல, அது என்னையா அவங்க சாமிக்கு சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் புரியுமா, தமிழில் சொன்னால் புரியாதான்னு. இந்த கேள்வியை 1000 வருஷம் முன்னாடி இங்கிலாந்தில் ஒருத்தன் கேட்டான். ஏன்னா அப்போ கல்வி மற்றும் பூஜை வழிபாடு ரெண்டுமே லத்தீனில் தான் இருக்கும். ஏன்னா ரோம் தானே தலைநகர், போப்பும் அங்கே தானே இருக்கார், அவர் லத்தீன் தானே பேசுவார். அதனால லத்தீனில் தான் பேசணும், லத்தீனில் தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. கிங் ஆல்ஃப்ரெட் தான் முதல்ல கேட்டார், ஏன் இங்கிலீஷில் ப்ரே பண்ணால் கர்த்தருக்கு புரியாதா, அதெல்லாம் இங்கிலீஷில் ப்ரே பண்ணாலும் கர்த்தருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சட்டத்தை மாற்றுறாரு. அப்படி மாற்றினா அப்புறம் போப் கோச்சு பாருங்க, போப்பெலாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டார். நாங்கள் நேராக கர்த்தர்கிட்டே கும்பிட்டுக்கிறோம், போப் மூலமெல்லாம் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாங்கள் மாற்றிக்கிறோம். அதுதான் இப்போ சொல்லக்கூடிய ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்ற அந்த ரிலிஜன் மெத்தட். அதனால தான் ப்ராட்டஸ்டன்ஸில் அதுக்கப்புறம் தான் ரோமன் கேத்தலிக்லேயே இல்லை அவங்கவுங்க மொழியில் கும்பிட்டுக்குங்க அப்படின்னு ஒருத்தன் பிச்சுட்டு போயிட்டான். இதே மாதிரி ஆளாளுக்கு பிச்சுட்டு போனோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ரோமன் கேத்தலிக்கில் அதுக்கப்புறம் அந்தந்த தாய்மொழியிலே கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பைபிள் எல்லாம் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சது. இனிமேல் டெம்பிளாருக்கும் காசு கிடையாது, போப்புக்கும் காசு கிடையாது போன்ட்டார்.
போப்பே வேணாம்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன போப்பு சொல்கிற புனித போர்லாம் அதுக்கெல்லாம் வர முடியாது போ அப்படின்ட்டாரு. இதை பார்த்த உடனே ஒவ்வொருத்தனா அப்போ அவன் மட்டும் வரல, நான் மட்டும் ஏன் வரணும்? மொத்த ஐரோப்பாவும் தனித்தனி நாடாக மாறினாலும் பழைய ரோமன் ஸ்ட்ரக்சர்லேயே தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி ரோம் எம்பரர் தலைவராக இருந்தார், அதுக்கு பதிலாக போப் தலைவராகிட்டார். அப்போ ஒவ்வொருத்தராக நானும் வரமாட்டேன்னு எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் பிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த சிலுவை போரெலாம் நின்று போச்சு. இப்போ இந்த டைமில் இந்த பாரசீகம் அது வந்து மேலே எழும்பிட்டு வருது. அதாவது எப்படின்னா 700லேருந்தே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நம்ம இஸ்லாமிய பொற்காலம்னு பேசணும். 700களில் தொடங்கி 1200 வரை அபாசித் கலிஃபேட் வந்து டாப்பில் இருக்குது. சாதாரண இடத்துல கூட இல்லை, டாப்புக்கு போயிடுச்சு. அப்போ மங்கோலிய படையெடுப்பு வருது. அந்த 1200களில் தான் நிறைய மங்கோலிய படையெடுப்பு. செங்கிஸ்கானோட காலகட்டங்கள் வரும்போது பல மங்கோலிய படையெடுப்புகள் உலகம் பூரா நடக்குது. அதில் என்னவோ தெரில, அவனுக்கு இந்தியாவை மட்டும் வரணும்னு தோணலை. அவனுக்கு தோணியிருந்தால் இந்தியாவுக்கும் வந்திருப்பான். வரல அவன் இந்தியாவுக்கு மட்டும். அவன் செங்கிஸ்கான் எல்லாரும் முஸ்லீம் நினச்சிட்டு இருக்காங்க. அவன் முஸ்லீம்லாம் கிடையாது, அவன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன். இவனுங்க கான்னு பேர் இருந்தாலே முஸ்லீம்ன்றாங்க. செங்கிஸ்கான் வந்து முஸ்லீம்லாம் கிடையாது. அவன் முஸ்லீம் மேலே தான் அவங்க ஆளுங்க போய் படையெடுத்து போனவங்க. அவன் போகலை, அவனோட தளபதியில் ஒருத்தன் தான் வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் சிஸ்டம்லாம் நாசமாக போய் அதோட ஒரு 200 வருஷம் காலி ஆயிடுச்சு. 1500 வரை அப்படியே படுத்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஐரோப்பா எந்திரிச்சிருச்சு. ஏன்னா அப்போ வந்து மொராக்கோ, ஸ்பெயின், எகிப்து இதெல்லாமே இஸ்லாமியர் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மொழிபெயர்ப்புகள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குல்ல, இது லத்தீன்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை ஒரு 1300க்கு அப்புறம் பார்த்தவனுங்க என்னவோ இவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி தான் கொலம்பஸ்லாம் போயிட்டு இஸ்லாமியர்கள் எழுதி வச்சதை படிச்சுட்டு தான் இவங்க வந்து உலகம் உருண்டைன்னு போய் கொலம்பஸ் சொன்னது. அல் பெரூனின்னு ஒருத்தர் தான் முதல்ல உலகம் உருண்டைன்னு சொன்னது மட்டும் இல்லை, அது நம்ம இஸ்லாமிய பொற்காலத்தில் சொல்லியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு காம்பஸ் மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சி ஒரு மலை மேலே ஏறி உட்காந்து சில அளவுகள்லாம் எடுத்து மொத்தமாக பூமியோட சுற்றளவு இவ்வளவு தான், இத்தனை மைல் அப்படின்ற வர கரெக்டாக எக்ஸாக்டாக கணக்கு போட்டு கொடுத்தாரு. அவர் கண்டுபிடிச்ச வேல்யூக்கும் இன்றைக்கி சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிற வேல்யூக்கும் ஜஸ்ட் 1% தான் டிஃப்ரென்ஸு. 1% தான் எரர், அதுக்கு மேலே எரர் கிடையாது. இதை அவர் எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 800லேயே கண்டுபிடிச்சார். இதை வந்து இந்த புக்கெல்லாம் இவனுங்க வந்து ஐரோப்பியர்கள் எப்போ பார்க்குறாங்கன்னா 1300 கிட்ட தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் இவனுங்க யூரோப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடன்னு அவன் டெவலப் ஆகிறான். இல்லை, அந்த டெவலப் ஆகிறாங்க சரி, ஆனால் அந்த இஸ்லாமிய வெறுப்பை ஏன் கட்டமைக்கிறாங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, உனக்கு அலெக்சாண்டர் காலத்துலேருந்தே அவனுக்கு அந்த வெறுப்பு இருக்குது அந்த பகுதி மேலே. ஓகே, அது இஸ்லாமிய வெறுப்பாக முதல்ல இல்லை, அந்த பகுதி மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பாக இருந்தது. அதுவும் போக முகமது நபி காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வர அவங்கெல்லாம் காட்டு பயலுங்க, அவனும் அப்படி தான் இருந்தாங்க. ஒரு 360 கடவுள் வச்சுருந்தாங்க. சரியா, 360 கடவுளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு படையில் போடுறது, பலி கொடுக்குறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த சாமியை வச்சுக்கிட்டு வெட்டுக்கூத்தெல்லாம் நடக்கும். இப்படிலாம் நடந்தது தான். பின்னாடி முகமது நபி காலத்தில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அந்த 360 தூக்கி போடு, அதுக்கு தலைமை கடவுள்னு ஒரு அல்லாஹ்னு ஒரு கடவுள் இருக்குல்ல, அது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு அவங்க அந்த கான்செப்டுக்கு வந்து அப்புறம் சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி வேகமாக ஏற்கனவே பிஸ்னஸ் அவங்கள நம்பி தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் ட்ரேடு, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, இவங்களை இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாதுன்றது அவர்கள் இஸ்லாமியர்களாக ஆனதுக்கு முன்னாடியும் இருக்குது, இஸ்லாமியர்கள் ஆனதுக்கு அப்புறமும் இருக்குது. முன்னாடி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க, இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து நாம் வந்து பெரிய ஆள் நினச்ச வச்சுருந்த ஜெருசலேம், கான்ஸ்டாண்டினோப்பிள்லாம் பிடிச்சிட்டாங்க. கான்ஸ்டாண்டினோப்பிள்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பேர் இஸ்தான்புல்னு மாற்றிட்டாங்க. அதுதான் துருக்கியோட தலைநகர் இப்போது. ஸோ இப்படி வந்து எந்திரிச்சு வந்தானே அப்படின்ற கடுப்பு இன்னும் ஜாஸ்தியாகுது. அதை தான் வச்சு சிலுவை போர் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் ஜெருசலேம் புனித நகரம் இயேசுவுக்கு சொந்தமானதுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் ஜீசஸை வந்து முகமது நபிக்கு முந்தின நபின்னு தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இவர்கள் வந்து ஜீசஸை ஏற்றுக்கலைன்னு சொல்லி சொன்னாலாவது எங்கள் கடவுளை ஏற்றுக்கலை அதனால சண்டைக்கு போனோம்னு சொல்லலாம். ஜீசஸை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறாங்க. அவர் முகமது நபிக்கு முன்னாடி வந்த நபி அப்படின்னு தான் ஏற்றுக்கிறாங்க. ஈசா நபின்னு தான் அவருக்கு பேரே. ஆனாலும் இவங்க வெறுப்பு வந்து இவங்க முஸ்லீம்ன்றதுனாலலாம் கிடையாது. நான் சொன்னேன்ல, இவனுங்களாம் வந்தால் வாழ்வை போகிறான், புல்லட்டில் போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெறுப்பு.
இந்த கான்டெக்ட் இந்த இந்தியன் கான்டெக்ட் சொல்ல பேசும்போது நம்ம இதனுடைய தொடர்ச்சியான கேள்வி நான் கேட்குறேன்னா, இப்போ ஒரு முக்கியமான பிரேக்கிங் பாயிண்ட்டாக 9/11 அட்டாக் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒசாமா பின் லேடன், அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான், அதாவது இஸ்லாமிய அந்த ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த மோதல்கள். இப்போ அந்த 9/11க்கு அப்புறமா என்ன விதமான தோற்றம் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுது? அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 1200 கீழே விழுந்துட்டாங்கல்ல, அவ்வளோதான் இவனுங்க நாசமாக போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. அதுதான் பிரச்சனைங்க. 1500களில் மறுபடி 2 சுல்தானேட் உள்ளே வந்துருச்சு. அப்பாசித் கலீஃபா முடிஞ்சதோடு முடிஞ்சிருச்சு ஆகிடுங்க, இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல. இதை வந்து நீங்கள் இஸ்லாம மதத்தோட பொருத்தி பார்க்குறது வந்து பின்னாடி. நான் சொல்கிறது இந்த பகுதி மேலேயே அவங்களுக்கு ஒரு கடுப்புலேயே இருக்கிறாங்க. முடிஞ்சு போயிட்டாங்க இவங்க பூரா அப்படின்னு நினச்சப்போ மறுபடியும் 2 கலிஃபாட் உருவாகுது. ஒன்று இஸ்தான்புல்லை தலைநகராக கொண்டு கலிஃபேட் உருவாகுது. ஒன்று பர்ஷியன் கலிஃபேட்டு, இன்னொன்று ஒட்டாமன் சுல்தானேட். 2 சுல்தானேட் உருவாகுது. பர்ஷியன் சுல்தானேட் ஒன்று, ஒட்டாமன் சுல்தானேட்னு ஒன்று 1500களில் திரும்ப ஃபார்ம் ஆகுது. சரி, இதோட போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் முகலாய படையெடுப்பு இந்தியாவுக்குள்ளே வருது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, முகலாயர்கள் பாபர் அவர் அரேபியாக்காரரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாய்னாலே அரேபியா தான். சரியா? அரேபியாவெல்லாம் பாபர் அக்பர்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா ரஷ்யாக்காரங்க. அவங்க வந்து செங்கிஸ்கான் வம்சம். அவங்க செங்கிஸ்கானே முதல்ல முஸ்லீம் கிடையாது, இவங்கெல்லாம் முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாபர்லாம் வந்து எங்கேருந்து வர்றாருன்னா ஆப்கானிஸ்தான் பகுதியிலேருந்து, சாமர்கண்ட்லேருந்து வர்றாரு. அவங்க செங்கிஸ்கான் வம்சத்தில் வந்தவங்க. அவங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க. இப்போ 1600கள் கிட்ட பார்த்தோன்னா தொழில்நுட்பத்தில் ஐரோப்பியா டாப்புக்கு போயிடுச்சு. தொழில்நுட்பம் வயசு டாப்பில் இருக்குது. அவங்களால பல கப்பல்களை ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இந்தியா வர கூட நேராகவே வர முடியுது. 1499ல் முதல்ல வாஸ்கோட காமா வர்றாரு. அப்புறம் வரிசையாக எல்லோரும் வராங்கன்னு வச்சுங்க. 1600ல் வந்து பார்த்தோம்னா உலகத்தின் 3 மிகப்பெரிய பணக்கார நாடு யாருன்னு பார்த்தோம்னா, முதல் பணக்கார அதாவது 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா பாரசீக சுல்தானேட். அவங்களோட ஆண்டு வருமானம் 40 லட்சம் வெள்ளிக்காசுகள். ஒரு வெள்ளிக்காசுன்றது 10 கிராம் வெள்ளி. 40 லட்சம் வெள்ளிக்காசுகள். 2வது இடத்துல ஒட்டாமன் சுல்தானேட் 49 லட்சம் வெள்ளிக்காசுகள் ஆண்டு வருமானம். முதல் இடத்துல யார்? அக்பர் 120 லட்சம் வெள்ளிக்காசுகள் ஆண்டு வருமானம். டெக்னாலஜி எல்லாம் இவன்கிட்ட இருக்கு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது இஸ்லாமிய வெறுப்பாக மாறுது. அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, வயிற்றெரிச்சல் பிடிச்சி நாம் உருண்டு பிறண்டு என்ன பண்ணாலும் இவன் அளவுக்கு சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு காண்டிலேயே இருக்கிறாங்க. இந்த காண்டு வந்து முதல்ல எப்போ முடிவுக்கு வருதுன்னா முதல் உலகப்போரில் தான் வருது. இந்த முதல் உலகப்போரில் அப்போ ஜெர்மனி கிடையாது, அப்போ ப்ரஷ்யாம்பாங்க. அந்த ப்ரஷ்யாவும் ரஷ்யா இல்லை, ப்ரஷ்யா ஹங்கேரி இதை பகுதியெல்லாம் சேர்ந்து ஒரு தலைமையாக இருக்குது. அவங்களும் இந்த ஒட்டாமன் சுல்தானேட்டும் சேர்ந்து நாம் ஐரோப்பாவை முழுசாக பிடிச்சிட்டா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அப்போ தான் இங்கிலாந்து வந்து கடற்படையில் கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்போ அதில் கடற்படையில் இருந்த ஒரு ஆளை விட்டு தான் என்ன பண்ணுறாங்க, அரேபியாவில் இருக்கிறவனை பூரா பிரித்து விடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அது. ஆமாம், 1910 கிட்டேயே ஆரம்பிச்சிருது. அந்த ஆள் பேர் வந்து நிக்கோலஸ் லாரன்ஸ்னு பேர். நிக்கோலஸ் லாரன்ஸ்னு பேர். பிரிட்டிஷ் கடற்படை முன்னாள் தளபதி. ஸ்பெஷல் ஆப்ரேஷனாக அவரை இறக்கி விட்றாங்க. அவன் போய் அரேபியாவே மாறிட்டான். அந்த தலையில் ஒரு முக்காடெல்லாம் போட்டுருப்பாங்களே அதே மாதிரி போட்டுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டான். போய் அங்கே இருக்கிற அரேபியர்களை பூரா தூண்டி விட்டு, நீ எதுக்கு ஒட்டாமன் கீழே இருக்கணும், நீ அவனை எதிர்த்து போராட்டம் பண்ணு, நான் உனக்கு ஆயுதம் வாங்கி தரேன், நீ தனி ராஜாவாயிடலாம்ல அப்படின்னா அப்போ தான் கிளப்பி விட்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தனும் ஆமாம்ல நம்ம ஏன் அவங்ககிட்ட இருக்கணும், நம்ம ஏன் இவன்கிட்ட இருக்கணும்னு ஒவ்வொருத்தனும் தனித்தனி குழுவாக பிரிஞ்சு
யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து முதல் உலக யுத்தத்துலேருந்து 2ஆம் உலக யுத்தம் வரை இது தொடர்ந்து நடந்து கடைசியாக 2ஆம் உலக போருக்கு அப்புறம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தனித்தனியாக உடச்சி விட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரி பாலஸ்தீனம் தனி, எகிப்து தனி, குவைத்து, சவுதி அது இதுன்னு தனித்தனியாக எல்லாத்தையும் பிரிஞ்சது எல்லாம் முதல்ல ஒட்டாமன் சுல்தானேட்டுக்கு கீழே இருந்தவங்க. பாரசீக சுல்தானேட்டுக்கு கீழே இருந்த எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டு, அந்த பாரசீக சுல்தானேட்டு வேறு யாரும் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற ஈரான். சரியா? இன்றைக்கி இருக்கிற ஈரான் தான் அந்த பழைய பாரசீக சுல்தானேட்டு. அது வந்து அவன் வந்து 2ஆம் உலக போர் காலத்துலேயே பார்த்திங்கன்னா அவனே அமெரிக்கா சொம்பாயிட்டான். அவன் அமெரிக்கா சொம்பா மாறிட்டான்றதுனால தான் அயத்துல்லா கொமேனி வந்தது. இவர் கமேனி, அவர் கொமேனி. அவர் வந்து ஒரு புரட்சிகள்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தலைமையெல்லாம் மாறுதுன்றதெல்லாம் பார்க்குறோம். 20 மினிட்ஸ் தாண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 20 மினிட்ஸ் தாண்டி பார்க்குறீங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி தான். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ 20 நிமிஷம் தாண்டி பார்த்தவங்க கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து முடிஞ்சால் அமுக்குங்க, இல்லை குறைஞ்சபட்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. அப்போவே என்ன நடக்க ஆரம்பிச்சிருது, ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாமியர்களை பிடிக்காது. இப்போ நம்ம சொல்கிறாருல, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்ககிட்ட இருக்கிற 2 பசுமாடை பிடிங்கி ஒன்று தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, தாலியில் இருக்க தங்கத்தை கூட பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதை போலவே ஒரு பிரச்சாரம் அப்போது இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து நம்ம நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த பகுதி தான், இந்த பகுதின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தவன் இப்போ மதம்னு ஒரு பிராண்டு கிடச்சோடனே முஸ்லீம் தான் காரணம். ஆனால் அவனை பூரா பிரித்து விட்டது யார், அவனை ஒருத்தர் அடிச்சுக்க வச்சது யார், எல்லாமே இவனுக்கு தான். இந்த நான் சொன்னல நிக்கோலஸ் லாரன்ஸ்னு, அந்த ஆளை பற்றி படமே வந்திருக்கு. லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படமே வந்திருக்கு, ரொம்ப பழைய படம். முழு விவரமும் அதில் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த பகையை வந்து இப்படி மாற்றி விட்றாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது, ஆயில் கண்டுபிடிக்கிறாங்க, ஆட்டோமொபைல்ஸ் வருது. ஆட்டோமொபைல் என்ன யோசிச்சு பாரு, எப்போல்லாம் இவனை அடக்கலான்னு பார்த்தாலும் எப்படியாவது இவனுக்கு காசு சம்பாதிச்சிடுறாங்க. அலெக்சாண்டர் காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், திரும்ப அவன் எழுந்துச்சு வந்துடுறாங்க. சரி, புதிய உலகம் எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சுன்னு பார்த்தா ஆயில் வந்துருச்சு. இப்போ ஆயில் இல்லாமல் வாழ முடியல. ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதாக. ஆமாம், வேறு வழி இல்லை. முதல்ல கடல் வழி பயணம்னாங்க, கப்பல் போக முடியலன்னாங்க, சூயஸ் கானால் வெட்டுவோம் அப்படின்னு வெட்டினாங்க. யோசிப்பானா, 2 கடலை ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒருத்தன் காவாயே வெட்டுறான்னா அது அவனுக்கு எவ்வளோ பொருட்செலவு மிச்சப்படுன்றதுக்காக அந்த காவாயை வெட்டியிருப்பான். அந்த கால்வாயை வெட்டிவிட்டு பல காலம் அந்த கால்வாய் இருக்கிறது எகிப்து நாட்டில். ஆனால் பல காலமாக எகிப்துக்காரனை விட்டுட்டு அவனுங்க சுங்கம் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூரோப்பியன்ஸு, ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் சேர்ந்து வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அர்மூஸ் அந்த கால்வாய்க்கான பிரச்சனை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிட்டு ஓடிடுச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, யாரெல்லாம் வந்து ஏன்னா 2வது உலக போர் முடியும் போதே பிரிட்டன் சரிஞ்சிருச்சு, அமெரிக்கா எந்திரிச்சிருச்சு. அமெரிக்கா எந்திரிக்கும் போது அமெரிக்கா வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த 2ஆம் உலக போர் முடியும் போது இந்த ஐரோப்பிய நாடுகள் பூராமே காசு இல்லாமல் போயிட்டாங்க. எல்லாம் சண்டை போர் எல்லாம் இருந்த ஒருத்தன் மேலே ஒருத்தனே தானே பாம்பு போட்டுக்கிட்டாங்க. போட்டு இருக்கிற பாலங்கள் எல்லாத்தையும் உடச்சி எல்லாம் நாசமாக போயிட்டாங்க. இப்போ எவன்ட்டையும் காசு இல்லை. அப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நான் டாலரில் உனக்கு கடன் தரேன், அந்த டாலரை பயன்படுத்தி நீ அமெரிக்காவில் பொருள் வாங்கிக்கோ, நாங்கள் பொருட்கள் உனக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடன் தரேன்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த டாலரை கொடுத்து ஒருத்தனுக்கு ஒருத்தனே பொருள் வாங்குறதுன்னு அந்த நாடுகளே மாற ஆரம்பிக்குது. பெட்ரோலியம் வாங்கணும்னா டாலர் தான், அப்போ தான் மாறுது. டாலரில் அதாவது எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, அமெரிக்கா செழிப்பாக இருக்குது, நம்மள்ட்ட டாலர் இருந்ததுன்னா அந்த டாலரை கொடுத்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, முக்கியமாக எல்லோரும் பெட்ரோலியம் வாங்குறாங்க. அப்போ எல்லாருமே டாலரில் வாங்குங்க அப்படின்றாங்க. அப்போ டாலர் இல்லாமல் நீ பெட்ரோலியம் வாங்க முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது, இவங்கள்ட்ட ஆயிலே இருந்தாலும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் வேலை செய்ய முடியும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ட்ரம்ப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, த பிரின்ஸு கிஸ்ஸிங் மை ஆஸ் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த கண்ட்ரோலை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற நாடுகள் இருக்குல்ல, அதான் அன்றைக்கி ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு லேடி. அது என்னையா, நீங்கள் யாரெல்லாம் டெரரிஸ்ட்னு கண்டுபிடிக்கிறீங்களோ இன்வேரியபிளாக அந்த நாட்டில் ஆயில் இருக்குது, அவங்க முஸ்லீமாகவும் இருக்காங்க.
ஆகிலோ முஸ்லீமோ இல்லாத நாடாக இருந்தால் அங்கே டெரரிஸ்டே இருக்க மாட்டாங்க எப்படி அப்படின்னு கிண்டல் பண்ணி ஒரு லேடி வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் அமெரிக்கா அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சது. என்னென்னா, நீ எனக்கு கட்டுப்பட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் உன்னை டெரரிஸ்ட்னு காட்டுவேன். உன் நாட்டில் அது ஜனநாயகம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஈரானில் ஜனநாயகம் இல்லை, சவுதியில் மட்டும் என்ன ஜனநாயகமாக இருக்குது? இல்லை, அந்த கருத்துருவாக்கம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறது. இப்போ சிறைப்படம் குறித்து கூட நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அந்த கருத்துருவாக்கத்தை மக்கள் மைண்டில் எடுத்து போய் வைக்கிறதுக்கு திரைப்படங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்குது. அந்த இடத்துக்கு வரேன் நான். ஓகே. 90கள் வர பார்த்தீங்கன்னா உலகம் வந்து இடதுசாரி சிந்தனைகளை ரொம்ப உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா புரட்சி அது இதுன்னு எல்லாம் பார்த்து இடதுசாரி சிந்தனை, மக்கள் நலன்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. 90களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மக்களை பற்றி யோசிக்காமல் வலதுசாரி சிந்தனையை நோக்கி நகர ஆரம்பிக்குது உலகமே. உலகம் முழுவதுமே வலதுசாரி சிந்தனைகளை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து ஒசாமா பின் லேடன்லாம் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தாலிபானுக்கு ஆதரவாக அல்-கொய்தான்னு ஒரு அமைப்பை உருவாக்குறார். அப்போ அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு இவனுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும்டான்னு சொல்லிட்டு ட்வின் டவர்ஸில் போட்டாங்க. ட்வின் டவர்ஸை போட்டாங்கன்னு அமெரிக்கா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வரை அமெரிக்காவை எப்படி நினச்சிட்டு இருக்காங்க, அது ஒரு அயர்ன் வால், அமெரிக்காவை தொட்டால் கூட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ நடு ஊரில் வந்து பெரிய 2 டவரை போட்டு மொத்தமாக உடச்சிட்டு போயிட்டாங்க. அப்படின்னோடனே என்னடா அதுன்னு ஆயிடுச்சு. ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் சரின்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்குள்ளே போனோன்னா அது ரொம்ப லேட் ஆகும். பாகிஸ்தானுக்குள்ளே நைட்டோட நைட்டாக இறங்கி பின்லேடனை போட்டு தள்ளி அவன் உடம்பு கூட கிடச்சிடக்கூடாது, கிடைச்சா அவனை வந்து மாட்டியராக மாற்றிடுவாங்க, அவன் உடம்பு கிடைச்சா கூட போராளி தியாகி அப்படின்னு ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாடியை கொண்டு போய் கடலுக்குள்ளே போட்டு முக்கிட்டாங்க. முக்கிட்டு அஃபீஷியலாக பின்லேடன் இறந்ததுக்கு பிறகு தான் அமெரிக்கா அறிவிக்குது முஸ்லீம்னா தீவிரவாதி தாண்டா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அஃபீஷியலாக அறிவிக்கலை. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களோட எண்ணெய் வளத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவிச்சிட்டு இருந்தாங்க. பின்லேடன் வந்ததுக்கப்புறம் தான் பின்லேடனை போட்டு தள்ளவுடனே மொத்தமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ பின்லேடன் வந்து ட்வின் டவர்ஸை உடைச்சா பார்த்துட்டு அமெரிக்கா சும்மா இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கொல்லுவான், அதை பார்த்துட்டு அந்த மக்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்ற கேள்வியை வசதியாக கேட்க மறந்துடுவாங்க. ட்வின் டவர்ஸ் உடைக்கப்பட்டது ரியாக்ஷன், வினை கிடையாது, அது எதிர்வினை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுதான் வினை, அதோட எதிர்வினை தான் பின்லேடனை போட்டது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள். ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு ஆக்ஷனை 2ஆக வச்சு பேசிட்டு. ஆமாம், அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் வந்து ஆப்கானிஸ்தானில் இவங்க பண்ண பயங்கரவாதம், வன்முறை, அந்த வன்முறைக்கான ரியாக்ஷன் பின்லேடன் ட்வின் டவர்ஸை போட்டது. அப்புறம் அது செயின் ரியாக்ஷன் மாதிரி பின்லேடனை போடுறது. போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அல்-கொய்தா ஒரு தீவிரவாத அமைப்பு. அதோடு சேர்த்து அந்த பகுதிகளில் யாரெல்லாம் தன் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே தீவிரவாதின்ட்டாங்க. உதாரணத்துக்கு தாலிபான் தீவிரவாதிகள், யார், நம்ம ஹவுதி, ஹமாஸு, ஹெஸ்புல்லா எல்லாரும் தீவிரவாதின்ட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வேலை செய்கிறாரு லஷ்கர்-இ தொய்பா, அதை கேட்க மாட்டாங்க. அவனும் தீவிரவாதி தானே. லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்பே அது, அவனை தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் அவனுக்கு வேணும். அப்போ செலக்டிவாக தான் இவங்க சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் மட்டும் தீவிரவாதிகள். இது வந்து 90களில் இந்த நல்ல காரியத்தை தொடங்கி வச்சது யாருன்னா நம்ம மணிரத்னம் தான் முதல்ல முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு ரோஜா படத்தில் வைக்கிறார். தெரியாமலாம் வைக்கல, தெரிஞ்சு தான் வைக்கிறார். உடனே சில பேர் வந்துடுவாங்க புரியாமல், சார் மணிரத்னத்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் படத்தில் தானே சார் எப்போவுமே தீவிரவாதி முஸ்லீமாக காட்டுவாங்க, நீங்கள் என்ன சார் புதுசாக மணிரத்னம் தான் வந்து தீவிரவாதின்னு முஸ்லீமாக காமிச்சாருன்னு சொல்கிறீங்க தமிழ் படத்தில். தமிழ் படத்துக்கு நம்ம மணிரத்னத்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் தானே சார் முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டினார் அப்படின்னு வருவாங்க.
விஜயகாந்த் படத்தில் வர்ற தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி கிடையாது, அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி. ஏன்னா அவன் பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்து செய்கிறான்னா அவன் எதிரி நாட்டுக்காரன். அங்கே அவனை முஸ்லீமாக பார்க்கல, அவனை பாகிஸ்தான் எதிரியாக பார்க்குறாரு. விஜயகாந்த் படத்தோட பார்வைகள்லாம் அப்படி தான் இருக்கும். இவர் படத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவன் காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீமு, கோயம்புத்தூரில் வந்து படித்தவன், அவன் தீவிரவாதி, அவன் தேசிய கொடியை எரிப்பான். அதான் அரவிந்த் சாமின்ற ஐயர் போய் உருண்டு உருண்டு அணைப்பார். எத்தனை குறியீடுகள் அதில் வைக்கிறான் பாருங்க. இவ்வளோக்கா அந்த படம் கூட ஒரிஜினல் கதை கிடையாது, அது சன்ஃப்ளவர்னு ஒரு இத்தாலி படத்தோட கதை, அதுவே காப்பி அடித்த கதை. அந்த காப்பி அடித்த சன்ஃப்ளவர் கதை வேறு ஒன்றும் கிடையாதுமா. ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுவாள், அவன் 2ஆம் உலக யுத்தத்துக்கு ரஷ்யாவுக்குள்ளே போயிருப்பான், போனவன் என்னாச்சுன்னு தெரியாது. அப்படி இத்தாலியை சேர்ந்த ஒரு கிராமத்து பொண்ணு மொழி தெரியாத ரஷ்ய நாட்டில் போய் தன்னுடைய காதலனை தேடுறா. அவள் கண்டுபிடிச்சாலா இல்லையான்றது தான் கதை. அதுக்கு தான் சன்ஃப்ளவர்னு பேர். இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சிங்க, சன்ஃப்ளவருக்கு பதிலாக ரோஜா, இத்தாலி கிராமத்துக்கு பதிலாக திருநெல்வேலி கிராமம், மொழி தெரியாத ரஷ்யா மாதிரி மொழி தெரியாத காஷ்மீர், எக்ஸ்ட்ராவாக மானே தேனேன்னு இஸ்லாமிய தீவிரவாதி. இவ்வளோதான் பண்ண வேலை, இவ்வளோதான். இஸ்லாமிய தீவிரவாதின்ற ஒரு கான்செப்டை தவிர வேறு அந்த மொத்த கதையிலையும் எதுவுமே அவருது கிடையாது. அது ஃபுல்லாகவே வேறு ஒரு இத்தாலிய படத்தோட காப்பி. அந்த காப்பி அடித்து என்ன பண்ணி வைக்கிற, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுற. இன்றைக்கும் மத சிறுபான்மையினரால் தங்களுடைய மத அடையாளத்தோடு வெளியே வர முடியல. யார் உட்பட, விஜய் உட்பட. ஜோசப் விஜய் அப்படின்னு அவரால் சொல்ல முடியலையே. இல்லை இப்போ சொல்கிறாரு எலெக்ஷனில் ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய், பெரம்பூர் ஜோசப் விஜய்ன்னு தான் சொல்கிறாரு. அது இப்போ தானே சொல்கிறேன், கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்ல வேண்டியதுன்னு. உங்கள் விஜய் வரவா வரவான்னு தானே போட்டீங்க, உங்கள் ஜோசப் வரவான்னு போட வேண்டியதுன்னு பொட்டு வச்சுருந்து தான் வந்தார் ஆரம்பத்தில். ஆமாம், அதை நான் விஜயை குறை சொல்லலை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவ்வளோ பெரிய பாரம்பரியமான ஒரு 75 ஆண்டு காலத்து தமிழ் திரையுலகில் ஒருத்தர் தன்னுடைய மத அடையாளத்தோடு நேராக உள்ளே வர முடியலையே. ஆக்சுவலாக பேரை மாற்றிட்டு தான் பல இஸ்லாமிய கதாநாயகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் ஆர்யா சொல்ல சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆர்யா எடுத்துங்க. அமீர் ஒருத்தர் தான் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தோடவே நேராக சினிமாவுக்குள்ளே நிற்க முடிஞ்ச ஒரு சுயமரியாதைக்காரர்னு சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா அவர் கிறிஸ்டியன், ராஜ்கிரண் அவர் முஸ்லீம். எத்தனை பேர் பாருங்கள், எல்லாருமே வந்து தங்களுடைய ஒரிஜினல் மத அடையாளத்தை மறைத்து கொண்டு வாழணுன்ற இடத்துக்கு நம்ம தள்ளி வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இஸ்லாமோஃபோபியா அப்படின்றது வந்து ஒரு பொருளாதார புறக்கணிப்பும் அவங்களுக்கு பண்ணுதில்ல. ஒரு அந்த திரைப்படங்களுடைய அந்த வளர்ச்சியிலேருந்து பார்க்கும்போது ஒரு வேலை போயிட்டு அவங்களால ஈஸியாக கேட்க முடியாது. இது தலித்துகளுக்கு அதே சூழல் தான். இப்போது வட சென்னையிலேருந்து ஒருத்தன் வரானா அவனுக்கு கம்பல்சரி வேலை கிடைக்காதுன்றது இன்னி வரைக்கும் எழுதி வைக்காத சட்டமாக இருக்குது. கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அதே நிலை தான். அதை எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில் மணிரத்னம் ஆரம்பித்து வச்சது தான். அது மணிரத்னம் ஆரம்பித்து வச்சது கடைசியில் விஜய் பீஸ்ட் படம் வர அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வில்லன்னாலே முஸ்லீமு. கமலஹாசன் அதில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குல்ல, விஸ்வரூபம். அதில் கமலஹாசன் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப பேட் லைட்டில் காமிச்சிருக்க மாட்டார். முஸ்லீம்ஸை வந்து ரொம்ப பேடாக இவங்கெல்லாம் காட்டுற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டார். அது வேற ஒரு கோணத்தில் இருக்கும். அது வள கொலான்னு கமலஹாசன் மாதிரி எப்போ என்ன சொல்ல வராருன்னே புரியாதுல்ல, அந்த மாதிரி காமிச்சு வச்சுருப்பார். மற்றவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிடுது. டெம்ப்ளேட்டாக மாறி அது கடைசியில் நெல்சன், லோகேஷ் கனகராஜன் எல்லாருமே அதே மாதிரி போகிறதுன்ற மாதிரி லேட்டஸ்ட் ஆளுங்க வர. ஒரு வில்லன் முஸ்லீம் வச்சுக்கோ, பீஸ்ட் படத்துலலாம் ஒரு வில்லனை வந்து முஸ்லீமாக வைக்கிறதுக்கு என்ன ஒரு அவசியம் வந்தது, என்ன ஒரு கட்டாயம் உங்களுக்கு? இது அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பழைய காலத்துலேயே சொல்கிறேன், செக்ரட்டரியாக வர இப்போ லேடிஸ்லாம் காட்டுவாங்க. அந்த காலத்து பழைய கமல் ரஜினி படத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வில்லனுக்கு செக்ரட்டரி இருக்கும். செக்ரட்டரினா குட்டை பாவாடை போட்டு, நர்ஸுனால குட்டை பாவாடை போட்ட நர்ஸாக இருப்பாங்க. பேர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டா, மேரி, கிறிஸ்டின் பேராக தான் இருக்கும். அதாவது அவங்கன்னா கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுவோம். கிறிஸ்டியன்னா கவர்ச்சியாக, கிறிஸ்தவ பெண்கள்னால் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க.
இஸ்லாமிய ஆண்கள்னா குண்டு வைப்பாங்க. இந்த போக்கு இன்னைக்கும் இருக்கு. இந்த போக்கு இல்லாத ஒரே ஒரு மாநிலம்னு எடுத்தோம்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா. தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு ஊடுருவிடுச்சு. ஓரளவுக்கு ஊடுருவ போய் தான் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் கிளப்பி விடுறாங்க. புரியுதா? ஆனால் கேரளா வந்து அவங்க கொஞ்சம் டாமினண்ட்டு. அதாவது கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் சேர்த்தனா அவங்க 60% இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரில் ஜஸ்டிஸ் வந்து புல்டோசர் ஜஸ்டிஸ் தான் உங்களுக்கு. சிம்பிள். இப்போ அந்த புல்டோசர் அந்த கல்ச்சரை எப்படின்னா, அது வந்து ராமர் கோயிலில் ஆரம்பித்த கல்ச்சர். அது கடப்பாறை கல்ச்சர். அது ஆமாம், அது டெக்னாலஜி வளர்ந்தவொடனே அது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ராம் ஜென்ம பூமின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரு ஓடும்போது அதை முதல்லையே வந்து சீல் வச்சுட்டாங்க கோர்ட்லேருந்து. அதை ராஜீவ்காந்தி தான் வந்து திறந்து விடுறாரு. கொஞ்சம் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி இந்துக்களை கொஞ்சம் திருப்திப்படுத்துகிறோன்னா அவர் தான் வந்து அதை திறந்து விடுறாரு. அதுக்கப்புறம் தான் அதை இடிக்கணுன்ற இடத்துக்கு போகிறாங்க. எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, நீ சாஃப்ட் இந்துத்துவாலாம் போகவே கூடாது. நீ சாஃப்ட் இந்துத்துவாவாக போகிறேன்னு வச்சுக்க, பார்க்குறவன் என்ன கேட்பான், நீ என்னத்தை சாஃப்டாக கொடுக்குறது, அவன் நல்லா ஸ்ட்ராங்காகவே தரேன் நான் அங்கேயே போகிறேன்னு போயிடுவான். காங்கிரஸ் வந்து சாஃப்ட் இந்துத்துவா பேசுது அப்படின்னு சொன்னால், அது ஏன் நீ சாஃப்டாக பேசணும், நல்லா ஸ்ட்ராங்காக பேசுகிற பிஜேபிக்கே போகிறேன்னு போயிடுவான். வாழைக்காய் வஞ்சரம் ஃப்ரைலாம் தேவையில்ல அவனுக்கு. ஆமாம், அவனுக்கு வஞ்சரம் ஃப்ரை தான் தேவை. வாழைக்காயில் நீ வஞ்சரம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு நான் வஞ்சரமே போட்டு சாப்பிட்டு போயிடுறேன். சைவ மீன் குழம்புலாம் வராங்களா, அதுதான். அது எதுக்கு? ஒபாமா கருப்பினத்தை சேர்ந்தவர், ஆனால் இஸ்லாமிய வெறுப்பை முதலில் ஸ்ட்ராங்காக போட்டதே அவர் தான். அவர் காலத்தில் தான். ட்ரம்ப்பு அதை இன்னும் ஊதி பெருசாக்குறாரு. அவர் சாஃப்ட்டு இஸ்லாமோஃபோபியாவாக இருந்தார். ட்ரம்ப்பு ஸ்ட்ராங்காகவே வந்துட்டார். ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் ஒரு ரோல் இருக்கலாம். அதில் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு இருந்தாலும் பெரிய அளவு ரோல் வந்து, முக்கியமான ரோல் வந்து ஒபாமா தான். அதே தான் இங்கேயும் நடந்தது. இங்கே வந்து என்ன பண்ணார், நரசிம்மராவ் சாஃப்ட் இந்துத்துவான்னாரு. அது என்ன சாஃப்ட்டு, நாங்கள் என்ன ஸ்ட்ராங்காகவே போகிறோன்னா அதை அத்வானி பின்னாடி போனாங்க. அத்வானியில் தொடங்கி அப்படியே மோடி பின்னாடி போயிட்டாங்க. அப்போ தமிழ் படங்கள் வந்து வட இந்தியாவுக்கு போகும்போது இது நல்லா இருக்கே நம்மளும் வைப்போம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹிந்தி படத்துலையும் ஃபுல்லாக இஸ்லாமோஃபோபியா. அது கடைசியில் எங்கே போயிடுச்சு, காஷ்மீரி ஃபைல்ஸு, துரந்தர், கேரளா ஸ்டோரிஸு அப்படின்ற ரேஞ்சுக்கு. அதாவது மணிரத்னம் அடி எடுத்து கொடுத்தார், அவன் வட இந்தியாவை பிடிச்சிட்டு ஏறிட்டான். நமக்கு வந்து தென்னிந்தியாவில் இந்த இஸ்லாமிய வெறுப்புன்றதே நமக்கு கிடையவே கிடையாது. இல்லை, இப்போ இங்கே கந்தன்மலை போன்ற கந்தன்மலை, இப்போ மணிரத்னத்தை விட்டுருங்க, இப்போ அந்த இஸ்லாமிய வெறுப்புன்னு வரப்போ கந்தன்மலை, இந்த மோகன்ஜி எடுக்கிற படங்கள் அப்படின்றது அதை மக்கள் யாருமே ஏற்றுக்கல. அது ஒரு ஓரம் பக்கம் வச்சுருவோம். ஆனால் இந்த பக்கம் துரந்தர் மாதிரியான படங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுதுல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஹிடன் அஜெண்டாவை புரிஞ்சிக்க தெரியலன்றது தான் பிரச்சனை. ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு வலதுசாரி சிந்தனையை தமிழ்நாட்டுக்குள் விதைத்தவர்கள் 2 பேர். ஒன்று மணிரத்னம், ஒன்று சங்கர். ஒரு காலத்தில் அண்ணா கலைஞர்லாம் வர்றதுக்கு முன்னாடி திரைப்படங்களில் வெறும் பூஜை பஜனைன்னு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம் இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா கலைஞர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் காட்சிகள் மாறி சமூக சிந்தனையோடு உள்ள படங்கள், சமூகத்தில் இருக்கிற மக்களோட கதை அப்படின்ற விஷயத்துக்கே வராங்க. அண்ணாவோட முதல் படத்தோட பேரே என்ன தெரியுமா, வேலைக்காரி. ஹீரோனா ராஜா ராணின்னு இருந்தது போக ஹீரோவே வேலைக்காரி தான். அதுவும் வேலைக்காரன் கூட இல்லை, வேலைக்காரி. பெண் வந்து 2ஆம் பட்சமாக பார்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில், அதுவும் வீட்டு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியை தான் படத்தோட ஹீரோயின் அப்படின்னு வச்சு அண்ணா வந்து ஒரு படத்தை கொடுக்குறாரு. கபோதிபுரத்து காதல்னு ஒரு கதை அவர் எழுதுனது இருக்குது. அது படமாக வரல. அது அந்த படம் வந்து அந்த கதை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வருது பார்த்தீங்களா, இன்டிமேட் இமேஜஸை வச்சு பெண்களை மிரட்டுறாங்கன்னு. இந்த கதையை 1950 எழுதுறாரு. இன்டிமேட் இமேஜஸை வச்சு ஒரு பெண்ணை ஒருத்தன் மிரட்டுறான், அந்த பெண் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிச்சு அவன் தன் காதலனோடு சேர்ந்தா அப்படிங்கிறது தான் அந்த மொத்த கபோதிபுரத்து காதல்ன்ற கதை. அவரோட எழுத்துக்கள்லாம் படிச்சிங்கன்னா மிரண்டுருவீங்க, இப்படிலாம் யோசிக்க முடியுமான்னு. இந்த திரைப்படங்கள் கொஞ்சம் நாசமாக போனது 80கள் கடைசியில் தான். கொஞ்சமாக நாசமாக போச்சு.
அதாவது அண்ணா எழுதுகிற மொத படம் வேலைக்காரனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு எழுதுறாரு. அது வந்து ஒரு ஆங்கில படம், மிஸ்டர் குட் கோஸ் டு த டவுன் சம்திங் அந்த மாதிரி வரும். மிஸ்டர் குட்டா மிஸ்டர் டீடான்னு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனார் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம். அந்த படத்தை வந்து இன்னொரு ப்ரொடியூசர் வந்து அண்ணாவை கூப்பிட்டு நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள், பார்த்து இதே கதையில் இதே ஃபார்மேட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எழுதி கொடுக்குறாரு. அந்த படம் தான் நல்ல தம்பின்னு பேர், என்எஸ் கிருஷ்ணன் படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்டி அப்படின்னு. அதில் இன்னும் ஒரு நிறைய லைன்கள் வரும். அதில் இன்னும் ரொம்ப பிடிச்ச லைன் வந்து, மாட்டு வண்டிக்கு ஒரு பூட்டை சமைச்சு எங்கள் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போகிறேன்டின்னு வரும். எப்போ 50களில் விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறேன்னு பேச ஆரம்பித்த தமிழ் சினிமா 80களில் எங்கே வந்து நிற்கிதுன்னா, விஞ்ஞான காலத்தில் எல்லாமே மிஷினு, மனுஷன் மனசு கூட மிஷினாச்சு புள்ள ஏத்தம்மையா ஏத்தவனு ஆர் சுந்தரராஜன் படம் நினைக்கிறேன். இப்படி தங்களை அறியாமலே லூசுத்தனமாக இந்த விஷயங்களை வித்தியாசமாக நொட்டான்னு சொல்லிவிட்டு இப்படி நொட்ட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் வரிசையாக எடுத்தாங்க. சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டரு, அது இதுன்னு வரிசையாக. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், நாட்டாமை எஜமான், அது அப்படியே அங்கேருந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து ரோஜா, இஸ்லாமிய வெறுப்பு, நீ சாதியை தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கும்போது அப்படி இந்த பக்கம் வண்டியை திருப்பிட்டாங்க. இப்போ வண்டி வேற டைரக்ஷனில் திரும்பிச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போ வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜ் அவங்களாம் எக்ஸாம்பிள்ஸ், அதை எக்ஸம்ஷன்ஸாக இருக்காங்க. ஓகே, அதுதான் பிரச்சனை. அவங்களாம் எக்ஸம்ஷன்ஸாக இருக்காங்க. இப்போ சிறை போன்ற படங்கள்லாம் வருது, அதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸு. அந்த மாதிரி ஒரு படம் வர்ற நேரத்தில் இன்னொரு 10 குப்பை படம் வருது. அது மாதிரி ஒரு படம் வர நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு 10 குப்பையை கொண்டாந்து வச்சிடறாங்களே. ஆண் பாவம் பொருளாது நடுவில் ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க. இது மாதிரி எத்தனை படம், இப்போ எத்தனை குப்பைகள் உள்ளே வந்து சேருது. நீ இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு போகும்போது அங்கேருந்து இன்னொருத்தவங்க கொண்டாந்து குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்வச் பாரத்துக்கு இடமே கிடையாது. ஆமாம். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னி என்ன ஒரு படம் எதுக்கு எடுக்கிறான் அவன்? உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும், எப்பா சூப்பராக சொல்கிறான்ப்பா அப்படின்னு. ரோட்டில் குப்பை போடாதுன்னு சொல்கிறான்ப்பா. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது கேட்டான் மாதிரியா கேள்வி அப்படின்னு. ஆனால் அந்த படம் மொத்தமாக அவன் சொன்னது என்னது? மனுஸ்மிருதியை சொல்கிறான் அவன். ஒரு பார்ப்பனர் கொலையே செய்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகபட்ச தண்டனை குடுமியை வெட்டுறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. நீங்கள் அன்னியன் படத்தோட மொத்த கதையை எடுத்து பாருங்க, இதுதான் அதோட கண்டென்ட்டு. மொத்த பார்க்கில் சும்மா பத்துன்னு இருப்பார், கருப்பாக இருப்பார், அழுக்கடைஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாரு, பாம்பை விட்டு கடிக்க வைக்கிறான். ஒருத்தன் காசு போட்டு சொந்தமாக கார் வாங்கியிருக்கான். ஒருத்தன் அடிபட்டு கீழே விழுந்துட்டானா நீ பண்ண வேண்டிய வேலை என்ன? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது. அதை விட்டு ரோட்டில் போகிற வண்டியை மறிப்பியா? இல்லை, உதவின்னு வரப்போ அர்ஜென்ட்டுக்கு எப்போ அடிபட்ட ஆளை எப்படி படுக்க வைக்கணும், எப்படி கொண்டு போகணுன்றதை பற்றி அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்த ஆளுங்க தான் ஆம்புலன்ஸை வர்றது. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், அதெல்லாம் விட்டாங்க. புது காருன்னு ஏற்ற மாட்டியா நீ? உன்னை எருவு மாடு விட்டு மிதித்து கொள்றாங்க. உதவி பண்ணுற குணமே இல்லை, ஐயோ. ஆனால் அப்படி இல்லைன்றதுனால அவங்கள கொண்டு வரலாமா இவர்? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அவர் உதவி பண்ணலையா, ஏன்டா உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கொலை பண்ணுவியா? எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். உதவின்றது வந்து சாய்ஸு. இஷ்டம் இருந்தால் பண்ண போகிறோம், இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருக்க போகிறோம். எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை கொடுக்குற அளவு என்கிட்ட இல்லைன்னா நான் கொடுக்க முடியாது. நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்து கடைசியாக என்ன சொன்னாங்க, அவர் ஐயர் ஊரில் ஒரே ஒரு நல்லவன் இருந்தாண்டா, அவனையும் வெட்டி விட்டாங்க. விவேகாட டைலாகு. அவனா குடுமி வச்சவன் நல்லவன், இவர் ஐயர், இவர் நல்லவர். இதை சொல்கிறதுக்கு நீ கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிற. அந்த ஐயர்ன்றதுனால எனக்கு அந்த இது, அந்த சத்யகுமார்னு ஒருத்தர் டிவிகே உடைய வேட்பாளர், திருத்தணி வேட்பாளர், அவங்க கூட வந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து வந்துருக்கிறாங்க. பேசுனது நானும் பார்த்தேன். தாவேகா 2034 தொகுதியிலையும் ஜெயிக்கும் அப்படின்னு. இல்லை, அது இல்லை, நிர்வாகி கிட்ட சொல்லிடுறாரு, இது திருத்தணி வந்து கஞ்சா தொகுதி, இது நீங்களாமே கஞ்சா அடிச்சுட்டு தான் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறான் அந்த ஆள். கொழுப்பு வேற என்ன. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த சிந்தனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னா மறுக்கவே முடியாது. அதை புரிஞ்சிக்காம நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அவனை தானே ஃபாலோ பண்ணுறேன், நீ அவனை போய் திட்டுறியடா அப்படின்னு நம்மகிட்ட வந்து ஏறுறான். நீ அவனை ஃபாலோ பண்ணுற, ஆனால் அவன் ஒன்று 10 பைசா கூட மதிக்கலை.
அப்போ நீ தான் அவனை வந்து எனக்கு ஒஸ்தியானவன் அவன் கூட இருந்தால் தான் எனக்கு கெத்து அப்படின்னு நீ நினச்சிக்கிற. அவன் உன்னை எந்த காலத்தையும் மதிக்கிறது கிடையாது. உன்னை கருவேப்பிலை ரேஞ்சுக்கு கூட யூஸ் பண்ணுறது கிடையாது அவன். சரியா? நீ சக மனிதனை மதிக்க கற்றுக்கோ. இப்போ அந்த ஸ்டீரியோ டைப்பு அதுலேருந்து வெளியே வர முடியுமா? அதுக்கான ப்ராசஸ் என்ன? அந்த ப்ராசஸ் இன்னும் அதை தொடங்கவே இல்லை. அதுதான் விஷயமே. இன்னும் அது இருக்குமா தான் ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், நீ எத்தனை கடை பார்த்துருக்கிற? ரோஜா ஃபேன்சி, இந்தியா டெக்ஸ்டைல்ஸ், மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பேன். ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் போய் பாரு. உள்ளே போய் கண்டிப்பாக அது வந்து ஒரு இஸ்லாமியரோட கடையாக இருக்கும். ஏன்னா இந்துக்களோட கடையாக இருந்தால் எப்படி வச்சுருப்பாங்கன்னா முருகன் டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சுருப்பான். முருகன் இட்லி கடை இருக்குது, ரஹீம் இட்லி கடை இருக்கா? பார்டர் பரோட்டா கடை இருக்குது, அப்துல் காதர் பரோட்டா கடைன்னு இருக்கா? அப்போது ஒரு தான் பணம் போட்டு ஆரம்பிக்கிற தொழிலுக்கு கூட தனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்க முடியல அவனால். இதை இன்னும் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்னொரு வேறு சொல்லுவோம். ஒரு முறை குமுதத்துக்கும் எனக்கும் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கூட ஒரு தம்பி மாதிரி ஒரு பையன் வந்திருக்காப்புல. அந்த வாய்தா கொடுத்துட்டாங்க. வாய்தா போட்டோடனே நேராக பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போயிட்டு 2 பேரும் வெளியே வரோம். அப்போ தான் பக்கத்தில் இன்னொரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வெளியே போகிறார். வந்தவுடனே அந்த தம்பி என்கிட்ட கேட்குறான். அவன் 2K கிட்ஸில் 90s கிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 90s கிட்ஸே எப்படி கெட்டு போயிருக்காங்கன்றதுக்கு சொல்ல. ஆனால் முஸ்லீம்ஸ்லாம் போலீஸில் இருப்பாங்களான்னு கேட்குறான். ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் பேர் வந்து இஸ்மாயில்னு போட்டிருக்கு. நேம் பிளேட் மாட்டியிருக்காரு. போலீஸ்னால் நேம் பிளேட் போட்டிருக்கணும். அதில் இஸ்மாயில்னு இருக்குது. அப்போ இவர்கள் மனசை இந்த சினிமா வந்து எப்படி கெடுத்து வச்சுருக்கு பாருங்க. முஸ்லீம்னா அவன் கெட்டவன், அவன் பாம்பு வைப்பான் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி போலீஸில் இருக்க முடியும்? போலீஸ்னால் நல்ல வேலை செய்ய. இப்போ மட்டும் முஸ்லீமை நீ போலீஸாக பார்க்கும்போது போலீஸ் நல்லவன். மற்ற நேரத்தில் போலீஸ்னாலே ஃப்ராடுப்பா, காசு வாங்குவாங்க. அப்போ நம்ம மனநிலை எங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சோராக இருக்குது பாருங்க. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாய் கடை பரோட்டானே சொல்லுவோம். அதுக்கு அப்போல்லாம் கடைக்கு பேர் வைக்கிற பழக்கம் கூட இருக்காது. பாய் கடை பரோட்டா அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. திருநெல்வேலியில் ஒரு ஃபேமஸான ஒரு பரோட்டா ஸ்டால், அதுக்கு பேர் இளங்கோ பரோட்டா ஸ்டால். ஓனர் வந்து முஸ்லீம். இளங்கோன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, வெளிப்படையாக இயங்க முடியல அவங்களால. தன்னுடைய அடையாளத்தை காட்ட முடியாத அளவுக்கு மாற்றி வச்சிருக்கோம் சொசைட்டியை. தன்னுடைய அடையாளத்தை மாற்ற காட்ட முடியாமல் மாற்றி வச்சுருக்கணும். என் பையன் பிறந்ததுலேருந்து ஒரே கடையில் தான் அவனுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரியும் இன்றைக்கி வர வாங்குறான்னு வச்சுக்கிங்க. இப்போ +2 முடிச்சிட்டான். இது ஒரு 12 வருஷம். அதுக்கு முன்னாடி இப்போ 2 வருஷம் LKG UKG, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் ப்ளே ஸ்கூலு, எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக ஒரு கடையில் வாங்குறான். அவன் மட்டும்தான் பேசும்போது என்ன சொல்லுவான், பாய் அங்கிள் கடையில் போய் வாங்குறேன்பான். ஆனால் பொதுவாக அந்த ஏரியாவில் இருக்கவங்க பூரா என்ன சொல்லுவாங்கன்னா ரோஜா ஃபேன்சிக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அவரால் அவர் பேரை வச்சுக்க முடியல? அவர் பேர் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு சின்னதாக கடை வைக்கிறாருன்னா முதல்ல என்ன தோணும்? கடைக்கு என் பொண்டாட்டி பேர் வைக்கலாமா, என் பொண்ணு பேர் வைக்கட்டுமா, என் பையன் பேர் வைக்கட்டுமா, இல்லை என் பேர் வச்சுக்குவா, இல்லை எங்கள் அப்பா பேர் வைக்கவான்னு தான் தோணும். நான் கடையை திறந்துட்டு மல்லிகை அப்படின்னு பேர் வைக்கட்டுமான்னு எனக்கு தோணுமா? அவங்க தே ஆர் ஃபோர்ஸ்டு டு டேக் த நேம் ரோஜா. வேறு பேர் வச்சா வரலன்னா என்ன பண்ணுறது? ஆனால் இந்த மல்லிகைன்னு வச்சாலும் சரி, ரோஜான்னு வச்சாலும் சரி, இப்போ ஒரு கலவரம் தவிர இந்துத்துவவாதிகளுக்கு எந்தெந்த கடை நம்ம எதிரி கடைன்னு அவனுக்கு எப்படி அந்த டேட்டா கிடையாது? அது போய் லோக்கலில் இருக்க ஆளுங்க தான். ஆக்சுவலாக நமக்கு தான் அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவனுக்கு அதன வேலையே. அவன் பிரியாணி அண்டாவை தூக்குறவங்க தானே. ஸோ இது மாறணும்னா நம்மளுடைய ஒட்டுமொத்தமான பார்வை மாறணும். இந்த பார்வை ஒபாமா காலத்துக்கு பிறகு உலக நாடுகள் மத்தியில் அதிகமாகிடுச்சு. இந்த பார்வை ராமர் கோயில் இடிப்புக்கு பிறகு இந்தியாவில் அதிகமாகிடுச்சு. இந்தியாவில் ஆனால் இது ராமர் கோயில் இடிப்போடு சேர்த்து பிள்ளையார் சொல்லி போட்டது மணிரத்னம். அதை தொடர்ந்து சங்கர். அதாவது சங்கர் வந்து இந்துத்துவா ப்ரொமோஷனு, மணிரத்னம் இஸ்லாமோஃபோபியா ப்ரொமோஷனு. இவங்க பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு ஆனோடனே பேன் இண்டியாலேயும் படம் இது மாதிரி தான் எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து மேலும் மேலும் ஃபியூவல் பண்ணிட்டு தான் இருக்கிறோமே தவிர அதை குறைப்பதற்கான வேலைகளை எங்கேயுமே நம்ம செய்யவே இல்லை.
அதை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலும் வரணும், இந்திய அளவிலும் வரணும். அப்படி வந்தால் தான் இது மாறும். மாறினாதான் நமக்கு நல்லது. முதல்ல அவன் வந்து முஸ்லீம் அடிப்பான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனா அடுத்தால கிறிஸ்டின் அடிப்பான், அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனா அடுத்தால எஸ்சி அடிப்பான், அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனா அப்புறம் பிசியும் அடிப்பான். என்ன ஒன்று, நீ அடி வாங்கிறது கொஞ்சம் நாளாகும், அடி வாங்க போகிறது உண்மை உறுதி. நீ இஸ்லாமியர்கள் அடிக்கும்போது வேடிக்கை பார்த்தனா அடுத்தால கிறிஸ்டின் அடிப்பான், கிறிஸ்டின் அடிக்கும்போது வேடிக்கை பார்த்தனா எஸ்சி அடிப்பான், அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அடுத்தால பிசியும் அடிப்பான். அதாவது பார்ப்பனர்களை தவிர மீதி எல்லாரும் அடி வாங்குற இடத்துல இருக்கணுன்றதுக்கு தான் கொண்டு போவோம். இந்த இஸ்லாமோஃபோபியா பற்றி நம்ம பேச வேண்டியதே என்னென்னா, இல்லை அது பிசின்னு சொன்னால் நமக்கு புரியும், அது எம்பிசின்னு சொன்னால் தான் நம்ம எம்பிசி நம்மளை சொல்ல நம்ம இல்லை எஸ்சி எஸ்டிக்கு அப்புறம் முதல்ல அடி வாங்க போகிறது எம்பிசி தான், அதுக்கப்புறம் தான் பிசி அடி வாங்குவான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது ரொம்ப தப்பு அப்படின்றது. அதாவது உடனே வந்துடுவாங்க, பத்தியா எம்பாரு இஸ்லாமோஃபோபியான்னு பாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், பாய் பிரியாணி கலையிறவன், இல்லைன்னா பாய் குண்டு வச்சுருவாருன்னு பயப்படுவான். இந்த பாய் குண்டு வச்சுருவாருன்னு சொல்கிற பற்றியா, அதுதான் இஸ்லாமோஃபோபியாவை பரப்புறது. சரியா? இதை புரிந்து கொண்டு, எனக்கு தெரிஞ்ச பாயெலாம் இருக்கார், ராத்திரி தனியாக கூட வெளியே போக மாட்டார், அவருக்கு பயம் இருட்டுனா. சரியா? அது தனி மனிதர்களை பற்றி பேசும்போது விட்டுறணும். அதை விட்டு எல்லாத்தையும் பொதுமைப்படுத்துறது, ஒன்றா ஆக்குறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு அமீர் மட்டும்தாம்மா இருக்கிறார் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அமீர்ன்ற பேரோட உள்ள எத்தனையோ கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. யாராச்சும் தங்களோட ஒரிஜினல் பேரோட இயங்க முடியுதான்னு பாருங்கள், இயங்க முடியல. சரி, பார்த்திபன் பேர் வச்சுருக்காருன்னா அவர் திடீர்னு நான் அப்பாயின்றாரு. அப்போவும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, நான் ஒரு தெலுங்கு அப்பாயின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நாயுடு அப்பாயின்னு சொல்கிறார். ஏன்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா எதுக்காக அப்படி சொன்னார்னு? வெறுமனே தெலுங்கு அப்பாயின்னு சொன்னால் எங்கள் அருந்ததி இனத்தை சார்ந்தவர்னு நினச்சிப்பாங்களோன்னு தான் நாயுடு அப்பாயின்றார். நான் தெலுங்குன்னு சொல்லி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்குன்னு சொன்னால் அருந்ததி இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு நினச்சிடாதீங்கப்பா, நான் உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய நாயுடு அப்பாயின்றார். அப்புறம் என்னத்தை விளக்கென்ன முற்போக்கு படம் எடுக்கிறாரா இவர்? பார்த்திபன் எடுக்கிற படம்லாம் முற்போக்கு படம்லாம் கிடையாது, இவங்க முற்போக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் வித்தியாசமாக போடுவார், புதிய பாதை. ஆமாம், ரேப் பண்ணவனே கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் பழைய மைண்ட் செட்டு உள்ள இருக்கு. இல்லை, ரேப் பண்ணவனே கல்யாணம் பண்ணணும், அதுதான் புதிய பாதை அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு பெரிய புத்திசாலின்றப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நான் கடைசி வரை பார்த்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க, வில் பி வெரி ஹாப்பி. ஐ வில் புட் ஒன் ஹார்ட் ஃபார் யூ. வித்தியாசமாக பேசுகிறவங்கலாம் முற்போக்குன்னு நினச்சிக்காதீங்க. இஸ்லாமோஃபோபியான்றது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். அங்கே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த கத்தி உங்களையும் வந்து தாக்கக்கூடிய நேரம் தான் ஒரு 5 வருஷன்றது 10 வருஷமாகலாம், 10ன்றது 15 வருஷமாகலாம். ஆனால் இதை நீங்கள் கண்டிக்கலைன்னா நாளைக்கு அந்த சவுக்கு உங்கள் முதுகுலையும் அடிக்கும். அதை புரிஞ்சு அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் வைக்கிறோம். நன்றி.